என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த உலகத்திலும் இந்த நாளிலே அநேக ஜனங்களை ஆட்டி படைக்கிற ஒரு காரியம் என்ன? செல்ஃபோன் தானே. ஒவ்வொருத்தரும் தங்கள் கரங்களில் செல்ஃபோனை வைத்திருக்கிறாங்க. தங்கள் வயதுக்கேற்ற தேடுதல்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், உண்மை தானே? பெரியவர்கள் தங்களுக்கு ஏற்ற காரியங்களை போய் வலைதளத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. வாலிபர்கள் தங்களுக்கு ஏற்ற காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய காரியங்களை தேடி 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 தங்கள் நேரத்தை எல்லாம் செல்ஃபோனுக்கு வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. தேடுதல் முழுவதும் மண்ணுக்குரிய காரியமாகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் தேடுதல் வலைத்தளத்தில் அல்ல. உன் தேடுதல் இன்டர்நெட்லேயோ ஒரு சோஷியல் மீடியாவிலேயோ இருக்க வேண்டாம். மாறாக கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க. நம்ம கரங்களில் விலையேற பெற்ற வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வேத வாக்கியங்களை தேடி ஆராய்ந்து பார்த்து வாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அங்கு மகிமைப்பட ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு காரியத்தை சர்ச் பண்ணி கொண்டே இருக்கிறதுனால அது மறுரூபத்தை கொண்டு வராது. மாறாக மதியை மயக்கி மண்ணுக்குரிய காரியங்களுக்கு நேராய் நடத்திவிடும். பாருங்கள், இன்றைக்கு பல பேர் பாருங்கள், இப்படி தேடி தேடி மதிக்கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்க ஆரம்பியுங்கள், மறுரூபம் அடைய ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகப்படியான நேரத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.